யாரா சொல்ல முடியுமா எதுக்காக இப்போ நீட் கோச்சிங் வந்திருக்கீங்க? யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப், யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி அண்ட் யூ கேன் ஹெல்ப் த பப்ளிக். உங்க மனசுக்குள்ளார வரணும். அந்த விதை உங்க எல்லார்கிட்டையும் இருக்கா? நீட்டுங்கிறது ஒரு கடல், மெடிசன்கிறது ஒரு ஆழமான கடல். அதில் நீந்தி வெளியே வரத்துக்கு அந்த விஷயம் இருந்தால் நீங்கள் நீட் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த கோல் இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீட்டுங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், கரெக்டு தான். அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும், எப்படி அதை ஈஸியாக காமாக எதிர்கொள்ளணும். அது இ ஃபார் என்ஜாய், டி ஃபார் டைம். இதை ஃபஸ்ட் ரெண்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஐ என்ஜாய் த ப்ராசஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட். அதே மாதிரி இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட். இப்போ நீங்கள் இந்த தடவை நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படி. ஸோ நீட்டுக்கு மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கோச்சிங் சென்டரில் டெய்லி மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த தப்பு எல்லாத்தையுமே அதை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அது எது கரெக்டான ஆன்சர் அன்றைக்கி அந்த எரர் நோட்டில் எழுதுங்க. ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸில் 20th ரேங்க் வாங்கி எம்எம்சியில் யூஜியில் சீட் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸோ இந்த நோட்டு தான் இட்ஸ் கோயிங் டு பி த டிசைடிங் ஃபேக்டர். ஸோ முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பின்னாடி எரர் நோட். இது எப்படி எடுத்து அந்த கான்செப்டெல்லாம் நான் படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், நல்ல ஒரு தியான நிலை, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எழுதுறவங்களாம் என்கிட்ட சொன்ன விஷயம் டைம் பத்தலை, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் டோட்டலாக 650 அவுட் ஆஃப் 720 உங்களுக்கு கேரண்டி. மெடிக்கல் காலேஜ் போயிடலாமா? நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு த ஃபியூச்சர் ஸ்டார்ஸ், த எவர் ராக்கிங் டீச்சர்ஸ் அண்ட் அவர் எவர் லவிங் கரஸ்பாண்டன்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே நீட் கோச்சிங்க்கு வந்திருக்கீங்க, நீட் ப்ரிப்பேர் பண்ணணும். வாட் இஸ் த பர்பஸ்? உங்களோட பர்பஸ் என்ன? நீட் கோச்சிங் வந்ததுக்கான பர்பஸ் என்ன? யாரா சொல்ல முடியுமா எதுக்காக இப்போ நீட் கோச்சிங் வந்திருக்கீங்க? டாக்டர். ஓகே. ஸோ ஏன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, டாக்டர் ஆகிடுங்க, என்ஜினியர் ஆகுங்கன்ட்டு. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் ஆகணும்னு ஏன் நினைக்கிறீங்க? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் யூ வில் ஹேவ் ஆர் வாட் ஆர் கோயிங் டு அச்சீவ்? 3 things நான் இன்ஷார்ட்டாக சொல்கிறேன். யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப், யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி அண்ட் யூ கேன் ஹெல்ப் த பப்ளிக். You can help yourself with an identity that no profession will give you. You might be the leading practitioner in the town or you might have just started your business. எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே உங்களை டாக்டர் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் சார் டிசி இளங்கோவன் சார் பேசினார். நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, அவர் பெருமையாக இருந்ததுன்ட்டு. ஒரு நாள் நான் படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் பார்த்தாரு. அவர் என்ன வாங்க டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. நானே சொன்னேன், சார் நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலான்ட்டு. பட் he felt very honored. ஸோ அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு டாக்டராக இருக்கும்போது கிடைக்கும். நெக்ஸ்ட், யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி பை பீயிங் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள். இப்போ நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கோங்க, என்ஜினியர், பிஸ்னஸ், உங்களுக்கு ஒரு முதல் தேவை. நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் நிறைய வேலைகள் தேடணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். ஆனால் ஒரு டாக்டராக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு விஷயம், ஒரு ஸ்டெத்து மட்டும் இருந்தால் போதும். யூ கேன் சர்வைவ் இன் திஸ் சொசைட்டி வித்தவுட் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ். அண்ட் ஆஸ் எவ்ரி ஒன் சேஸ், யூ கேன் ஹெல்ப் த பப்ளிக். நீங்கள் பப்ளிக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு கோல் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் தேவை. ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவேஷன் எங்கேருந்து வரணும்? நீங்கள் எடுக்கிற கோலுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். யூ ஷுட் ஃபீல் மோட்டிவேட்டட். ஓ, நான் நீட் எழுதுகிறேன், நான் டாக்டராக போகிறேன். ஸோ டாக்டரான வாட் கேன் ஐ அச்சீவ், என்னென்னலாம் அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ அந்த மோட்டிவேஷன், அந்த விதை ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ளார வரணும். அந்த விதை உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? சத்தம் பத்தலை, எல்லாம் தூங்கிட்டீங்களா? ரெண்டாவது விஷயம் பேஷன். நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதை பேஷனேட்டாக செஞ்சால் தான் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒழுங்காக செய்ய முடியும், ரிசல்ட் உங்கள் பக்கம் இருக்கும். அந்த நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன், உன் பசங்களுக்கு மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீ நீட் சேர்த்து டாக்டராக்கு, இல்லைன்னா கண்டிப்பாக சேர்த்தாத. ஏன்னா பேஷன் இருந்தால் மட்டும்தான். நீட்டுங்கிறது ஒரு கடல், மெடிசன்கிறது ஒரு ஆழமான கடல். அதில் நீந்தி வெளியே வரத்துக்கு அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் முடியும், நீ சர்வைவ் ஆக முடியும்.
உங்கள் எல்லாருக்கும் அந்த பேஷன் இருக்கா? யா, ஏன்னா அந்த பேஷன் சில பேர் நீங்கள் இப்போ தான் வந்திருப்பீங்க, உங்களுக்கு அது அந்த அளவுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ எப்போ உங்களுக்கு அந்த ஆரா டெவலப் ஆகணும்னா, இந்த மாதிரி கோச்சிங் சென்டர், நீங்கள் ஹாஸ்டலில் இருப்பீங்க, உங்களை சுற்றியும் எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் டாக்டர் ஆகணும், நான் எம்எம்சி போகணும், நான் ஸ்டான்லி போகணும், நான் அதை சாதிக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த பேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ 3வது விஷயம் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4வது விஷயம் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ மோட்டிவேஷன் அதுதான் விதை, பேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 4 விஷயம் இருந்தால் நீங்கள் நீட் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த கோல் இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து இப்போ நீட்டுக்கு வருவோம். நீட்டுங்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், கரெக்டு தான். அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும், எப்படி அதை ஈஸியாக காமாக எதிர்கொள்ளணும், அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ நீட்டுங்கிறது வந்து என்ன சொல்லுவோம், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதுதான் அதோட அப்ரிவேஷன். நான் வந்து கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணுறேன், அது உங்களுக்குலாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி. நீட், என் ஃபார் நோ ஐடியா, இ ஃபார் எய்தர் ஆஃப் டூ, இ ஃபார் என்ஜாய், டி ஃபார் டைம். இதை ஃபஸ்ட் 2 அப்புறம் பார்த்துக்கலாம். 3வது விஷயம் அதுதான் இந்த ப்ராசஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியம், இ ஃபார் என்ஜாய். இங்கே எத்தனை பேருக்கு எம்எஸ் தோனி கிரிக்கெட்டர் பிடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த அரங்கமே கை தூக்கியிருக்கீங்க. ஸோ அவர் எப்பயுமே ஜெயிச்சாலும் தோத்தாலும் சொல்கிற ஒரு விஷயம் அது, ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஐ என்ஜாய் த ப்ராசஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட். அந்த மாதிரி யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், என்ஜாய் த ப்ராசஸ். நீங்கள் இந்த 1 மந்த் இருக்குது, இன்றைக்கி என்ன April 4th, May 3க்கு எக்ஸாக்டாக 1 மந்த். இந்த 1 மந்த் யூ ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். நீங்கள் தேவையில்லாத ப்ரெஷரை போட்டுக்கவே வேண்டாம். ஐயோ என் ஃபேமிலி எனக்கு கண்டிப்பாக நான் நீட் பாஸ் பண்ணி நீட் நல்ல மார்க் செக்யூர் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க, நான் டாக்டர் ஆகணும், கிடையவே கிடையாது. என்ஜாய் த ப்ராசஸ், டூ யுவர் ஒர்க். அதே மாதிரி இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட். இப்போ நீங்கள் இந்த தடவை நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக திருப்பியும் 1 or 2 years நீங்கள் திருப்பி படிக்கலாம். சரி, டாக்டர் ஆக முடியலன்னா ஒரு வெட்டினரி சயின்ஸோ இல்லை அலைட் டென்டல் சயின்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது இது படிக்கலாம். ஸோ ஒன்று ரிமெம்பர் பண்ணுங்கள், இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த நீட்டில் நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா ஐயோ முடிஞ்சு போச்சு, கிடையவே கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். அடுத்து லாஸ்ட், டி ஃபார் டைம். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீட் ப்ரிப்பரேஷனில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார் நீட்டுக்கு வர இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம இப்போருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் 30 days இருக்குது. இது குரூஷியல் டைம் இந்த 30 days. அதோட குரூஷியல் டைம் லாஸ்ட் வீக். டெய்லியும் வந்து இப்போ பாலமுருகன் சார் சொன்னார், நீங்கள் 8 மணி நேரம் படித்தாலும் அந்த ஓய்வு கொடுத்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், அதே சமயத்தில் ஹார்ட் ஒர்க் போடுங்கன்ட்டு. நான் அதை கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். காலையில் எழுந்து நல்லா ரிலாக்ஸ்டாக எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் சமயத்தில் இப்போ நான் என்னோட அட்வைஸ் கொடுக்கறதுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து 180 மார்க்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 45 இருக்கும், பயாலஜி 90 இருக்கும், கரெக்டாக? சரி, இதில் வந்து நீங்கள் இந்த மார்னிங் டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நிறைய உங்களுக்கு பயாலஜியில் வந்து நிறைய வந்து பைஹார்ட், அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில ஃபேக்ட்ஸு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் சில ஃபார்முலாஸ், அதையெல்லாம் ரிலாக்ஸ்டாக படிங்க. அந்த விஷயங்களை வந்து உள்ளே வாங்கிக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரிப்பரேஷனில் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், ஒரு நோட் போடுங்க. நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ், அதை நோட்டில் முதல் பக்கம் எழுதுங்க. அது ஒன்று. அடுத்து இப்போ மதியம் டைமில் இப்போது எல்லாரும் மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா மார்க் டெஸ்ட்டு? ஸோ நீட்டுக்கு வந்து மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கோச்சிங் சென்டரில் டெய்லி மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. உங்களுக்கு அந்த யூஸ்வலாக நீட் எக்ஸாம் மதியம் 2 o'clock வரும், அதே டைமில் தான் அவங்களும் வைப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்களோ மதியம் டைமில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிற அந்த ஃபீல்ட்லேயே அந்த மார்க் எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். சீரியஸாக எழுதுங்க. மார்க் எக்ஸாம் முடித்த உடனே நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், எரர் நோட். நான் ஒரு நோட் சொன்னாலே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதை அப்படியே திருப்பிட்டு எரர் நோட்னு ஒன்று போடுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதுகிற அந்த டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பு எல்லாத்தையுமே அதை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அது எது கரெக்டான ஆன்சர் அன்றைக்கி அந்த எரர் நோட்டில் எழுதுங்க. ஸோ 30 நாளும் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதி வைக்கிறீங்க அந்த நோட்டில், இன்னொரு பக்கம் எரர் நோட் எழுதி வைக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸில் 20th ரேங்க் வாங்கி எம்எம்சியில் யூஜியில் சீட் வாங்கினேன். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனில் 6 என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ எங்களுக்கு இப்போ மாதிரி நீட் மட்டும் இல்லை, நாங்கள் மணிப்பால் தனியாக எழுதுவோம், கோமெட் தனியாக எழுதுவோம், பிஜே எழுதுவோம், எய்ம்ஸ் எழுதுவோம், எழுதிக்கிட்டே இருப்போம். எது கிடைக்குதோ நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் ஒரு எக்ஸாம் நல்லாவும் பண்ணியிருக்கேன், 3 எக்ஸாம் சுமாராகவும் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டு தான் இட்ஸ் கோயிங் டு பி த டிசைடிங் ஃபேக்டர். ஸோ முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பின்னாடி எரர் நோட். இது எப்படி இம்பார்ட்டன்ட் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அப்புறம் ஈவினிங் டைம் நீங்கள் இந்த மார்க் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போயிடுவீங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூக்கம் வர டைம் 6-7க்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அந்த டைமில் எல்லாரும் இப்போ சொல்லுவீங்க ஃபிசிக்ஸ் தான் சார் டஃப்பு, அது தலையும் புரியல காலும் புரியல, அது என்ன கான்செப்ட்டு, அது வண்டி ஓடுதுன்றாங்க, நிற்குதுன்றாங்க, ஸ்பீடுன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு. அந்த டைமில் அந்த தூக்கம் வர டைம், ஈவினிங் டைம், நைட் டைமில் அந்த ஃபிசிக்ஸ் சம்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. அதை என்ஜாய் பண்ணி கோத்ரூ பண்ணுங்க. நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, ஓ இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, இப்படி வருது, அப்படி என்ன கான்செப்ட். இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாருமே டீச்சர்ஸ்லாம் நடத்துவாங்க. அதை வந்து அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நின்று பாருங்கள். ஓ இந்த இடத்துல நின்றா எப்படி வரும். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நானும் என்ட்ரன்ஸ் அப்போ எனக்கு இப்படி தான் பயமுறுத்துறாங்க, ஃபிசிக்ஸ் தாங்க ரொம்ப டஃப்பு, நீ கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம், பயாலஜியில் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு. கடைசியில் ஃபிசிக்ஸ் நான் என்ன பண்ணேன், மார்க் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுப்பேன். எடுத்து அந்த கான்செப்டெல்லாம் நான் படித்து கடைசியில் நான் பயாலஜியில் கூட 2 மார்க் விட்டுட்டேன். ஃபிசிக்ஸில் தான் நான் என்ட்ரன்ஸில் 100 out of 100 ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கான்செப்ட் வைஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இது எல்லாமே டெய்லியும் பண்ணிட்டு வரீங்க. இது வந்து அந்த ஒரு வீக்குக்கு முன்னாடி இன்டென்ஸாக நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் டே பிஃபோர் த எக்ஸாம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். May 3 தான் உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா? ஸோ May 2 சாட்டர்டே அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் எந்த புக்கையும் படிக்காதீங்க. எப்படியும் கோச்சிங் கிளாஸ் அன்றைக்கி இருக்காது, அவங்க ஃப்ரைடேவோட வைண்ட் அப் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நான் இப்போ ஒரு புக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த நோட் புக்கை மட்டும் பாருங்கள். அதை நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் சும்மா அப்போ அந்த நோட்டை ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அது மைண்டில் தானாக போய் உட்காரும். அப்புறம் எரர் நோட், திருப்பி இந்த பக்கம் எடுத்து அந்த நோட்டை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு அந்த எரர்ஸ்லாம் எங்கெங்கே விட்டீங்க, தப்பு விட்டீங்க அப்படின்னு கரெக்டாக இதாகும். ஸோ இந்த டே பிஃபோர் த எக்ஸாம் இதை மட்டும் பண்ணுங்கள். ஆன் த டே ஆஃப் எக்ஸாம் என்ன கேட்டால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. மதியம் தான் உங்களுக்கு எக்ஸாம், நல்லா ரிலாக்ஸ்டாக எழுந்திரிங்க. எப்பயும் போல நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. முடிஞ்சால் அந்த எரர் நோட்டை ஏதாவது முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள், இல்லை அதுவும் கூட விட்டுடுங்க. ஏற்கனவே பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அந்த சென்டருக்கு எப்படி போகிறோம் முன்னாடி, ஏன்னா அந்த டைமில் எதுவும் டென்ஷனாக கூடாது. நீங்கள் ஆல் டிக்கெட் விட்டுட்டேன், இல்லை போகிற இடத்துல டிராஃபிக் எதுவுமே, அதுக்கு முன்னாடியே ப்ரையராக 2 o'clock எக்ஸாம்னா 1 o'clock அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கேயே ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஒரு 1:30க்குலாம் நீங்கள் போயிடுவீங்க. போயிட்டு ஒரு 2 o'clock எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், நல்ல ஒரு தியான நிலை. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஃப்யூச்சர் பாஸ்ட் ப்ரெசென்ட் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். அந்த நிலையில் இருந்துட்டு 2 o'clock நீங்கள் கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் OMR ஷீட்டை எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. இந்த ரிலாக்ஸ்டு ப்ராசஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த டென்ஷனும் நீங்கள் பட தேவையில்லை. ஏன்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நான் எந்தெந்த என்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் பயந்து போய் கொஞ்சம் டென்ஷனாக பண்ணணும், அது எல்லாத்துலேயும் கம்மியான மார்க் தான். யூஜி நான் ஈஸியாக போயிட்டேன், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் எழுதுனேன், நான் எம்எம்சி போயிட்டேன். போஸ்ட் கிராஜுவேஷன் ஒரு 6-7 என்ட்ரன்ஸ் எழுதுனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 1 year ப்ரிப்பரேஷன் இருந்தது. அதில் வந்து நான் சரி சும்மா போய் எழுதுவோன்னு நினச்சேன். மணிப்பால், நேஷனல் போர்டு, அது 2த்துல தான் நான் அதிகமாக செக்யூர் பண்ணேன். அது மூலியமாக தான் என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸே முடித்தேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்களோ அதில் தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 2 o'clock உங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க, ஆரம்பிச்சிடுச்சு. இது என்னோட உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிளியராக சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 180 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, 180 கொஷின்ஸ். இதில் வந்து நீங்கள் நல்ல NCERT சிலபஸ் தரவாகி இப்போ உங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 180 கொஷின்ஸில் 140 மோஸ்ட்லி ஷியோர் ஷார்ட்டாக உங்களுக்கு தெரியும். 100% எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 140 கொஷின்ஸ்க்கு நீங்கள் அதில் வந்து ஒரு 100 கொஷின் டக்குன்னு நீங்கள் அனலைஸ்லாம் பண்ண தேவை இருக்காது, ஈஸியாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த 100 கொஷினுக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும். படிக்கிறதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ், அதை பார்க்குறது அனலைஸ் பண்ணுறதுக்கு 15 செகண்ட்ஸ், என்டர் பண்ணுறதுக்கு 15 செகண்ட்ஸ். அப்படி கணக்கு போட்டிங்கன்னா 1 hour and 15 minutes. மீதி ஒரு 40 கொஷின் ஷியோர் ஷார்ட்டாக தெரியும், ஆனால் ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்குது, டிரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 நிமிஷம் ஆகுது. அதுக்கு உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். ஸோ 2 hours 15 minutes இந்த 140 கொஷின்ஸில் முடிச்சிடுவீங்க. மீதி உங்கள் கையில் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது.
இப்போ தான் நான் சொன்ன அந்த முதல் 2 விஷயம், என் ஃபார் நோ ஐடியா. ஒரு 10 கொஷின் உங்களுக்கு என்னன்னே தெரியல, அதை நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, தூரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு 30 கொஷின் எய்தர் ஆஃப் 2, எனக்கு தெரியுது இந்த கொஷினா இந்த ஆன்சரா டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஆல்வேஸ் கோ வித் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட். இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். 2 எய்தர் ஆஃப் 2 இருந்ததுன்னா இதுவா அதுவான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு எது தோணுதோ அது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுங்கள். 80% அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 hours 45 minutes. நீங்கள் நான் எல்லாரும் நீட் எழுதுகிறவங்களாம் என்கிட்ட சொன்ன விஷயம், டைம் பத்தலை, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச கிரவுண்ட் ஒர்க் இப்போ நான் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். 2 hours 45 minutes இல்லை 2 hours 50 minutes இதுலேயே இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் முடிச்சுடுவீங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மார்க்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 140க்கு அதுக்கு மார்க் வந்துடும், 560 மார்க்ஸ் வந்துடும். நீங்கள் எய்தர் ஆஃப் 2ல 80% கரெக்டானா நெகட்டிவ் மார்க்ஸ் போகும்போது கூட 90 மார்க்ஸ் வந்துடும். ஸோ டோட்டலாக 650 out of 720 உங்களுக்கு கேரண்டி. மெடிக்கல் காலேஜ் போயிடலாமா 650 எடுத்தா? ஓகே, அப்போ நான் சொன்ன விஷயம் ஒன்றும் பெரிய டஃப்பான விஷயமே இல்லை, சிம்பிளாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அப்போ 720 எடுக்க முடியாதா சார்? தாராளமாக எடுக்கலாம் 720. பட் நான் சொல்கிறது நீங்கள் 720க்கும் எய்ம் பண்ணுங்கள். பட் நீங்கள் சில விஷயங்களை பேசிக்காக ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பண்ணிங்கனாலே 650 எடுத்து ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ் உங்களால் கண்டிப்பாக நுழைய முடியும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட், என்ஜாய் த ப்ராசஸ், நான் சொன்ன நோ ஐடியா, எய்தர் ஆஃப் 2, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் கோல் May 3rd, அந்த May 3rd கோலை நோக்கி போகும்போது நான் சொன்ன அடுத்த 4 விஷயங்கள், மோட்டிவேஷன், அந்த விதை உங்களுக்கு இருக்கணும், பேஷனேட்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ இப்போ நான் திருப்பி கேட்குறேன், திருப்பி பதில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த மோட்டிவேஷன் இருக்கா, விதை இருக்கா? எல்லாரும் பேஷனேட்டாக இருக்கீங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே, May 3rd நீங்கள் எல்லாரும் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு உங்கள் ஆல் டிக்கெட்டை எடுத்துகிட்டு மதியம் 2 மணிக்கு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக போயிட்டு உங்கள் எக்ஸாம் சென்டரில் உட்காந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான மார்க் எடுப்பீங்க. நான் அதிக நேரம் பேச விரும்பலை, இப்போ நான் பேசின விஷயங்களை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.